வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. சார், ஒரு மிகப்பெரிய துயரத்தை இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் போடாமல் தவிர்த்திருந்திருக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதற்கான தேவை என்ன இருக்கு? எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் இந்த உலகத்தின் இயக்கம் யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை. ஒரு நாள் 2 நாள் விடுமுறை விடுவதற்கே நமது நேயர்கள் எந்த அளவுக்கு நம்மளை மிஸ் பண்ணுறாங்கன்றத கமெண்ட்டுகளில் சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய பிரச்சனைகள் நம்மளோடு, நாட்டின் பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து வைக்க வேண்டியது நமது கடமை. எத்தகைய சிக்கல் இருந்தாலும் நமது கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. நாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்து நம்மை கடந்த கால ஆட்சி அழிக்க நினைத்த போதெல்லாம் இந்த மக்கள் ஆதரவில் தான் நாம் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்காகத்தான் இப்போதும் நமது துன்பங்களை ஓரமாக வைத்துவிட்டு பேசுகிறோம். நேற்று நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க. முதல்ல இந்த நிகழ்வே உண்மையா அப்படின்றதே நிறைய பேருக்கு ஷாக்காக இருந்தது. சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா அதில் ஒன்று வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆறுதல் சொல்கிற பல பேரில் சைக்காட்ரிஸ்ட் ஷாலினி அவர்களும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் இதுலேருந்து கடந்து வரணும்னா அவர் ப்ரோக்ராம் பண்ணணும், வேலை பார்க்கணும், அதை அனுமதிங்க அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு இருக்கோம். குறிப்பாக அம்மாவுடைய இறப்பு அப்படிங்கிறது எனக்கே பர்சனலாக மிகப்பெரிய பேர் இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இருந்து கடந்து வரதுக்குள்ள அடுத்த ஒரு இழப்பு. வாழ்க்கை என்ன இந்த இவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், நின்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பட்டியை தூக்கி நடு மண்டையிலே நச்சு அப்படின்னு வைக்கிது. இப்போ நாங்கள் ஏற்றுட்ருக்கோம் இல்லையா, ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இதை பார்க்குறேன் இந்த வேலையவே. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப புதியவர். அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை இந்த ஆட்சியை தொடர்ந்து சுமூகமாக நடத்துவதற்கு சாரோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால இன்னைக்கு கூட தான் இப்போ அரிதாரத்தை பூசிக்கிட்டு இங்கே உட்கார வேண்டிய தேவை இருக்குது. எங்களோட ஷோ ஃபார்மேட்டே உங்களுக்கு தெரியும். நையாண்டி பண்ணிட்டு போகிற ஷோ தான். அப்போ தான் 1 மணி நேரம் போர் அடிக்காமல் இருக்கும். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வாழ்ந்து தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நன்றி மாலதி. நான் இவ்வளோலாம் சொல்லி ஏற்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் சொன்னதை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் அமர்ந்த உங்கள் இருவருக்கும் முதலில் நன்றி. நமக்கு ஆதரவுக்கு நேயர்கள் இருக்காங்க. கடை சாத்திட்டு போகலான்ட்டு தான் நம்ம கடைசி வீடியோ போட்டோம். ஆனால் தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்டுகளிலும் நேயர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அலுவலகம் கிடைக்கலனாலும் இன்றைக்கி வீட்டிலே உட்காந்து வேலையை தொடங்கிட்டு இருக்கோம். அதே ஸ்பிரிட்டோட தொடரணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். அதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போதும் நான் வலியுறுத்தி இல்லை பண்ணித்தான் ஆகணுன்ட்டு நான் இன்சிஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்ததுக்கு நன்றி. சார், டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார். அதாவது என்னன்னா, நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைனில் உங்களுக்கு என்ன சரக்கு வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படியாவது இல்லை, இன்னும் கொஞ்சம் எளிமையாகனா ஜெப்டோலே வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா. மாலதி, அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்றதொரு திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட இருந்தது. அரசு பரிசீலிக்குமா இல்லையான்னு தெரில. நான் என்னோட தியரியை சொல்லிடுறேன். டோர் டெலிவரி இஸ் பெஸ்ட். என்ன காரணம் என்றால், வண்டி எடுத்துகிட்டு போய் குடிக்க மாட்டான். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த 3 ரவுண்டுகள் 4 ரவுண்டுகள் போன பிறகு அந்த மூளை சிந்திக்கும் விதமே வேறாகி போகும். அது எப்படி நம்ம போலீஸ்ட்டை மாட்டுவோம்? தானே இருக்குது கடை என்று போய் அவனை மேலேயாவது ஏற்றிடுறது. அண்ட் முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது, இல்லை சார் அது தப்பு சார், வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க சார், தப்பாயிடும் சார் என்று சொன்னார். இவர்களை வீதியில் குடிக்க வைப்பதற்கு பதிலாக வீட்டுக்கு போய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 10 ரூபா பிரச்சனையை ஒழிச்சிடலாம். இந்த ஜெப்டோ, போர்ட்டர் போல ஏதாவது ஒரு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டால் இன்னும் சில 1000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாகை மட்டும் நாங்களே நடத்துகிறோம் என்று ஒரு செய்தியை படித்தோம், நாம் விவாதித்தோம். அந்த கிராமப்புறங்களுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய நகர்களில் இருந்து டோர் டெலிவரி எப்படா வாங்குவீங்க? 10 ரூபா இல்லையா? எப்படி வாங்குவீங்க 10 ரூபா? பட் கேட்குறதுக்கு கல்ச்சர் ஷாக்காக இருக்குது சார். ஜென்சி கல்ச்சரில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் எனக்கும் தான் கல்ச்சர் ஷாக்கு. ஜென்சிக்கு இது இல்லை. நம்மலாம் ஜியை எவ்வளோ மனசில் உயரத்தில் இது மேலே வச்சுருக்கேன் நான். ஜியை மானாங்கானியாக திட்டுறாங்க இந்த ஜென்சி. லத்தியை விட்டு அடிச்சது தெரியுமா? அதுவும் வேற தெரியாதனமா ஜியோட வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாவில். யாரு? இன்ஸ்டா, மெட்டா 2 ஒரு நிறுவனம் தானே, டெலீட் பண்ணிட்டாங்க.
ஃபர்ஸ்டான வீடியோ போட வச்சதே நீ இவங்க தான். ஆ, அந்த வீடியோவை கலாய்க்கிறாங்க பாரு. ஐயோ 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 ஐயோ. இல்ல டெலீட் பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? பை மிஸ்டேக் பண்ணிடுச்சா? அவங்களும் சொல்லிட்டாங்க சார் மிஸ்டேக் சார், மிஷின் தான் சார் அங்கே வேலை செய்து பை மிஸ்டேக். மார்க் ஜுக்கர்பர்கை வர சொல்லு, பிரான்ஸ் மார்க் ஜுக்கர்பர்கை கூப்பிடுங்க. பண்ணிட்டாங்க. வந்து தெரியாமல் இருந்துச்சு சார், விடுங்க சார். செல்ல பகிரங்க மன்னிப்பு. என்னங்க இதுதான் சொல்லிட்டோமே, கடை சாத்திட்டு போ. ஆமா, பிரதமரோட வீடியோவே நீங்க டெலீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதுக்கு இங்க கடை? நீங்க அவங்களோட ஒஸ்டா இருக்கீங்க நீங்க. ஏமா தெரியாம தான் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்களேம்மா. நாங்க ஆல்ரெடி வந்து இந்த போராட்டம் நடந்திருக்குன்னு கடுப்புல இருக்கோம். அந்த கடுப்பை நாங்க யார் மேல காட்டுறது? சரிம்மா, ஒரு நிமிஷம்மா. இந்த ஜென்சி ஜெனரேஷனை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் பெற்றோர்களாலேயே கட்டுப்படுத்த முடியாமல் தான் அவர்கள் எங்கேயாவது போய் போராட்டமாவது பண்ணி வீட்டை விட்டு பற்றி விட்றாங்க. அவ்வளவு பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னா நம்மெல்லாம் சாதாரணமாக கேல்குலேட்டரோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்த தலைமுறை இன்டர்நெட்டோட போட்டி போட்டு கொண்டு இருந்தது. இந்த தலைமுறை சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறை இன்டர்நெட்டோட போட்டி போட்டு கொண்டு இருந்தது. இந்த தலைமுறை சாட் ஜிபிடியோட போட்டி போட்டுக்குது. அப்போ சாட் ஜிபிடியோட போட்டி போடணும்னா எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட தலைமுறை எப்படி சிந்திக்கும்? ஸோ நீங்கள் வந்து மெட்டாவுக்கு இருக்கிற பாதுகாப்பு, அதாவது போத் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுக்கும் இருக்கிற பாதுகாப்பை நாங்கள் வாபஸ் பெற போகிறோம். அதாவது அந்த இன்டர்மீடியரிக்கு நாம் போடுற கருத்துக்கு மெட்டா பொறுப்பாகாதுன்னு தெர் இஸ் அ ப்ரொடெக்ஷன். இல்லைன்னா நாம் தப்பாக எது போட்டாலும் மெட்டாவும் சேர்ந்து ப்ராசிக்யூட் ஆகும். அந்த மெட்டா நிறுவனத்திற்கும் மற்ற சமூக வலைத்தளங்களுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு போல இருக்கிறது. அந்த பாதுகாப்பை நாங்கள் வாபஸ் வாங்குவோம் என்று சொல்கிறார்கள். அந்த பாதுகாப்பை வாபஸ் வாங்கினால் மெட்டா நிறுவனத்தால் இங்கே இயங்க முடியாது இந்தியாவில். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா மூன்றுமே தடை செய்யப்படும் அபாயம் இருக்கிறது. இந்த ஜென்சிஸ் வந்து இணைஞ்ச ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னா இன்ஸ்டாவை எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த இன்ஸ்டாவை எப்படி தூக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் இது செல்கிறது என்று தோன்றுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, காரணமும் கிடைச்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டாவை நீங்க தூக்கிட்டீங்க. இந்த ஜென்சியே புதிய ஒரு ஆப்பை உருவாக்கி, ஏன்னா அப்படிப்பட்ட தலைமுறை தான் இது இல்லையா? சாட் ஜிபிடில போட்டா உருவாக்கி தர போது கோடிங்க போட்டு சட்டை போட்டு முடிச்சிடலாம். முடிச்சிட்டானா? முன்னாடி மாதிரிலாம் உட்காந்து HTML கோடுக்கு காஃபி மேக்கரோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், அதுக்கு அந்த HTML கோடு எழுதுறதுக்குன்னு கோடிங் வந்துருது சார். லைட் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணி போட்டு கரப்பாம்பூச்சி ஆப்னே ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க? அதில் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அது உள்ள உங்க நுழையவே முடியாது. இப்போ மெட்டானா போலீஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க, இவங்க ஏதோ கொடுக்க முடியாது போயான்வாங்க. என்ன பண்ணுவீங்க? எத்தனையோ தடை பண்ணுவீங்க. சமூக வலைத்தளங்களில் தான் எங்கேயோ பார்த்தேன், அந்த MEITI மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சகத்துக்கு அந்த மெட்டாவின் தலைமை நிர்வாகி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு. கார் போறாரு, பெரிய சொகுசு கார், இந்த டொயோட்டால பஸ் மாதிரி ஒரு கார் ஒன்று இல்லை, வெல்ஃபயரோ ஏதோ ஒன்று, அந்த காரில் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கார் வெளியில் வரும்போது முழங்கால் வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்குது அந்த ஆபீஸ் வாசல்ல. அதில் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, இவன் நினச்சிருப்பான், என் டே வாசல்ல தண்ணி நிற்குது, இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு வீடியோ டெல்டான்னு அவ்வளோ முக்கியமா, வெளிநாட்டிலேருந்து என்ன வர சொல்றீங்க, நல்லா நடத்துறீங்கடா நாட்டை என்று அவன் நினைத்து கொண்டே சென்றிருப்பான் அப்படின்ட்டு அவர் எழுதியிருந்தார். கரெக்டு தானே? இது 1000 பிரச்சனை இருக்குது இன்னைக்கு நாட்டில். அவன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான், எக்ஸாம் ஒழுங்கா நடத்த துப்பு இல்லைன்ட்டு தான் வந்து அவன் போராட்டமே பண்ணான் அந்த இளைஞன். அதெல்லாம் சரி பண்ணிட்டாலே இந்த கிளர்ச்சி எல்லாம் ஏற்படாது. எதுக்கு வருது? அதை சரி பண்றதுக்கானா? எப்படி எங்க ஜி வீடியோ நீ டெலீட் பண்ண? அது அந்த மிஷினே பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு, யோ உன் நல்லதுக்கு தான் பண்றேன், நீ ஒரு வீடியோ போட்டனா 3000 ரீல்ஸ் போடுறாங்க அதை கிண்டல் பண்ணி, வேணாம் இங்கிட்டு வராத. அது க்ளோஸ் அப்ல பார்த்தா பயப்படுதுங்க சின்ன பிள்ளைங்க. அதுல நேற்று ஒரு பொண்ணு வீடியோ போட்டுருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிக்காதீங்க, நீங்க எங்களுக்கு தாத்தா மாதிரி, நாங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும்? பச்சோன்னா சொல்லுங்க, இல்ல பேட்டான்னு சொல்லுங்க, இல்ல பேட்டின்னு சொல்லுங்க. முக ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு அந்த சின்ன பையனை போயிட்டு சாப்பிடுறப்ப அப்பான்னு சொல்லலாம், தாத்தா மாதிரி இருந்துக்கிட்டு அப்பான்னு எப்படி கிட்டத்தட்ட இந்த அரசியல்வாதிகள் ஒன்று போலதான் சிந்திக்கிறார்கள் போல இருக்கு. அதனால அதை வேற சொல்றாங்க. ஸோ அவசியம் இல்லாமல் மெட்டாவை சீண்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டாவே இந்தியாவுக்குன்னு வேற ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கோடாஸ் அனுப்பி அப்ப பண்ணுங்கப்பா அப்படின்னா முடிந்து போனது. சீனாவில் கூகுள் இல்லை தெரியும்ல, ஆனால் சீன மொழியில் இதை விட அத்தனை சீனர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தேடு பொறியை தயார் செய்து விட்டார்கள். வாட்ஸ்அப் போல சேட்டை ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்க பேரலெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ சாஃப்ட்வேரை உலகின் அதிகபட்ச விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற நாடான அமெரிக்காவை விட வேகமாக பணியாற்றக்கூடிய ஏஐ செயலியை சீனா தொடர்ந்து தயாரித்து கொண்டிருக்கிறது. ஸோ அரசாங்கம் இந்த ஒரு வீடியோவுக்காக விபரீத விளையாட்டில் இறங்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணியின் கருத்தோடு நான் முரண்படுகிறேன். கணிசமான அளவில் இது விபத்துகளை குறைக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். தம்பி, நம்ம வீட்டை விட்டு போவோம், எங்கிட்ட ஒரு கடை இருக்கு ரைட்டா, ஈவினிங் தான் போயிருப்பியே, சாயங்காலம் 6 மணிக்கு. எத்தனை பைக்கடா நிக்குது? ஃபுல்லா ரோட ஃபுல்லா மனசு நின்றுட்டு தான் இருக்கு. பைக் நிக்குதா? குடிக்க தானே போயிருக்கான் உள்ள, வேற எதுக்கும் இல்லைல்ல. வெளியில வந்து பைக்கை விட்டுட்டு ஆட்டோல போவேனா? சொல்லுங்க.
இன்னொன்று அந்த பாலத்திலே உட்காந்து குடிக்கிறாங்க சார். அந்த வழியில தான் பொண்ணுங்க போறாங்க. போதையில் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த பைக்கை விட்டுட்டு அவனாவது எல்லாரும் ஆட்டோவில் போவாங்களா? எடுத்துகிட்டு தானே பஸ் போகிறான். அவங்ககிட்ட சம்பாரித்து அரசாங்கம் நடத்துறது இல்லாமல் அடுத்த 100 மீட்டரில் 5000 வச்சு பிடிச்சி 10,000 பைக்கையும் பிடுங்குறீங்க நீங்கள். இதற்கு பேர் மோசடியாக தோன்றவில்லையா உங்களுக்கு? ஸோ ஆல்ரெடி தெர் வாஸ் அ லிட்டிகேஷன் இன் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் அதிமுக ஆட்சி காலத்தில் என்று நான் நினைக்கிறேன். பெங்களூரில் இது செயல்படுத்தப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன். வேறு சில மாநிலங்களில் ஏற்கனவே அமலில் இருக்கிறது. வாங்கி குடிச்சிட்டு போட்டுமேன்ற. இன்னொன்று, ஒன்ஸ் நீங்கள் வித்துட்டீங்கன்னா அதை எங்கே குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எடுத்துகிட்டு போய் வீட்டில் குடிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. இன்னொன்று, அத்தனை பேரும் ஆன்லைனில் வாங்க போவது இல்லையே. நான் போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் மகிழ்ச்சியாக மது அருந்த போவேன் என்று ரெஸ்டோ பாருக்கு ஃபேமிலியோடு போகிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் போகிறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இதற்காக இந்த பிக் பாஸ்கெட் போன்ற நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளலாம். இல்லை, குற்றங்கள் பெருகும் என்றால் இப்போ குற்றங்கள் பெருகலையா? இப்போ தான் பெருகுது. குஷ்டு போதையில் ரோட்டில் ராவடி பண்ணுகிறான். உண்மையிலே மாலதி, நீங்கள் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. இத்தனை நாள் திமுக விற்று கொண்டிருந்த அந்த மட்டரகமான மது வகைகளை நீக்கிவிட்டு தரமான மதுக்களை கொடுத்தாலே இந்த குடி அடிமைகளை நம்மால் மீட்க முடியும். இன்ஸ்டன்ட் அடிக்ஷன். அந்த மாதிரியான கெமிக்கல் சும்மா மட்டமான சரக்குல இருக்குமா சார்? இந்த வீரா என்னப்பா பிராண்டு சொல்லு, லண்டன் கோஸ்ட் ஏதோ ஒன்று வரும், அதெல்லாம் சிலது அது இருக்கிறதே அதான் கம்மி கோட்டுறது. இன்ஸ்டன்ட் ஆயிரும். நார்மலான சரக்கு குடிச்சா கட்டெரும்பு கடிச்ச மாதிரி இருக்குமா, இந்த சரக்கு குடிச்சா யானை ஏறி மிதிச்ச மாதிரி இருக்கும். வீரனா சார்? வீர மாதிரி அந்த அந்த இதில் வருது. ஸோ அது அடிக்ஷன் ஆகுது. குறிப்பாக உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள் அதை சாப்பிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன், ஒரு மின்வாரிய ஊழியர் இன்று காலை தான் பார்த்தேன், பாக்கெட்டில் சியூடி கார்டை வச்சுக்கிட்டு காக்கி யூனிஃபார்மோடு வந்து காலையில் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு தான் வேலைக்கே கிளம்புறாரு. மது வகைகளை மாற்றப்போவதாக தகவல் வந்திருக்கிறது. மகிழ்ச்சி. இந்த இணையதளத்தில் ஆர்டர் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த QR கோடை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட கடைகளில் வாங்க வேண்டும் என்றது தான் இப்போது இந்த சிஸ்டம். பாஸ் யோசிக்காமல் டோர் டெலிவரி பண்ணிடுங்கன்ற. நிம்மதியாக குஷ்டு வீட்டில் தானே இருப்பான். எனக்கு என்ன ஆதங்கன்றதை நான் சொல்கிறேன். முதவி குஷ்டு மட்டையானாலும் வீட்டில் தான் இருக்கும், அடுத்தவனுக்கு தொல்லை வராது. இன்னொன்று, குடிச்சிட்டு வீட்டில் இருக்கப்ப வெளியே போனால் ஏதாவது பஞ்சாயத்து போனாலும் பொண்டாட்டி உள்ளே போட்டு அடின்னு அடிச்சு விட்டுரும். அது அவங்க பிரச்சனை, நம்ம சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படாது. ரைட்டா? ஸோ இது நல்லது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். ஜஸ்ட் ஹேவ் அ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். அதர் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாநிலங்களுக்கு உங்கள் அதிகாரிகளை அனுப்புங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நந்தகுமார் வெட்டியாக தான் உட்காந்துருக்காருன்னு. போய் பார்த்து யோ பஸ் வையா போயா அப்படின்ட்டு அனுப்பி விடுங்க. சென்று அவர் பார்த்து விட்டு வரட்டும். இன்னொன்று, மணிவாசன வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்காரு. ஹோம் எக்ஸசைஸ்லாம் அவர்கிட்ட தானே வருது. போக சொல்லுங்க, தப்பு போஸ்டிங் போட்டுக்கிட்டு.